பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வேதவசனங்கள். உன்னிடத்திலே நான் சொல்ல வேண்டிய குறை ஒன்று இருக்கிறது. ஆதியிலிருந்த அன்பு உனக்கு இப்போது என்னிடத்தில் இல்லை. எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை சற்று தியானிக்கலாம் என்று நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தொடக்க கால அனுபவம் எப்படி இருந்தது? இப்பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறோம் என்பதை நான் அறிவேன், மற்றும் ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். நான் வேதத்திலிருந்து 2 அரசர்கள் வாழ்ந்த ஆரம்ப கால அனுபவமும் அவங்க முடிவும் எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, சவுலா எங்களை ஆளப் போகிறான் என்று சொல்லி சிலர் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் சவுலுக்கு அன்பளிப்பு கொடுக்கவில்லை, சவுலை குறித்து தவறாய் பேசினார்கள். சவுலோ அதை கண்டுகொள்ளவில்லை, காது கேளாதவனை போல் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள்ல, சவுல் ராஜாவாகி ஒரு யுத்தமெல்லாம் செய்து அதுல வெற்றி பெற்ற போது சிலர் வந்து சவுலிடத்துல சொல்லுகிறார்கள், சவுலா எங்களை ஆளப் போகிறான் என்று கேட்டார்களே, உமை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உமை பரிகாசம் பண்ணினார்களே, உமக்கு அன்பளிப்பு கொடுக்காம உமை மற்றவர்களிடத்துல தூசித்தார்களே, அவர்களை இப்போது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ராஜா சொல்லுகிறார், இந்த நாளில் யாரையும் கொலை செய்யவே கூடாது. காரணம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இது நல்ல நாள், இந்த நாளில் யாரையும் கொலை செய்யவே கூடாது. ஆரம்ப காலத்துல கொலை செய்வதற்கு, ஒருவரை வஞ்சிப்பதற்கு, ஒருவருக்கு தீங்கு செய்வதற்கு பயப்பட்ட மனுஷன்தான் இந்த சவுல் ராஜா. அதே சவுல் ராஜா தான் தாவீத பிற்காலத்துல கொலை செய்வதற்காக துரத்தி அவனை தன் தேசத்துல இராதபடிக்கு துரத்தினான். 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் சவுலால தாவீது துரத்தப்பட்டான். தாவீதை கொலை செய்வதற்காக, வேட்டையாடுவதற்காக தாவீதை பின்தொடர்ந்தார் சவுல் ராஜா. ஒரு காலத்துல கொலை என்றால் பயந்து போன மனுஷன் இன்னைக்கு தாவீதை கொலை செய்ய தேடுகிறான். ஏன்? எதனால? அதுவும் தாவீது சாதாரண ஒரு நபர் அல்ல, சவுல் ராஜாவுடைய இரண்டாவது மகளின் கணவன்.
ஒன்று தன்னுடைய மகளின் கணவன், தன்னுடைய மருமகன். இரண்டாவது முழு இஸ்ரவேல் படைக்கும் முக்கியமான ஒரு போர் சேவகனாய், ஒரு யுத்த தளபதியாய் காணப்பட்டான். மூன்றாவது அதாவது சவுலுடைய மகன் யோனத்தானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட தாவீத சவுல் கொலை செய்வதற்காக தேடினார். என்ன காரணம் என்றால், சவுலை விட தாவீதை ஜனங்கள் விசேஷமாய் அங்கீகரித்ததும், ஜனங்கள் தாவீதுக்கு அதிகம் மதிப்பளித்ததும் சவுலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, தனக்கு பிறகு தன் மகன் யோனத்தான் தான் ராஜாவாக வேண்டும் என்று சவுல் ஆசைப்பட்டான். சவுலுக்கு பதவி ஆசை இருந்தது. அதோடு கூட தனக்கு பிறகு தன் மகன் ராஜாவாக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. இந்த காரணங்களினாலே தன் மகளின் கணவன் என்றும் கூட பாராமல் சவுல் தாவீதை கொலை செய்ய தேடினான். ஒரு காலத்துல கொலை செய்ய பயப்பட்ட மனுஷன் இன்னைக்கு தாவீதை கொலை செய்வதற்கு அவனை பின்தொடர்ந்து சென்றான். இதைத்தான் ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த தெய்வ பயம், ஆதியில ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இப்பொழுது இல்லை. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும் காண்கிறான். இரண்டாவது பிரியமானவர்களே, 1 அரசர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, சாலோமோன் ராஜா கர்த்தரை மிகவும் அன்பு செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது காரியம். 2வது, தொழுகை மேடுகளை கட்டி அதுல பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலம் ராஜாவானப்போ கடவுள் மேல அந்த அளவுக்கு பற்றுதலாய் காணப்பட்ட மனுஷன். 3வது பிரியமானவர்களே, 1000 எரிபலிகளை ஆண்டவருக்கு ஒரே நாளிலே செலுத்தினானாம். 4வது, ஆண்டவர் அவனுக்கு கனவுல தோன்றி அவனிடத்துல என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதாவது ஆதியில, அதாவது என்றைக்கு இஸ்ரவேலுக்கு சாலோமோன் ராஜாவானானோ அந்த ஆரம்ப காலத்துல ஆலயம் கட்டுவதிலும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதிலும், ஆண்டவருக்கு உகந்ததை செய்வதிலும் அவ்வளவு தீவிரமாய் காணப்பட்டான். கொஞ்ச காலத்துல ஆண்டவர் மேல இருந்த அந்த தீவிரம் மனுஷர்கள் மேல கடந்து போனது. என்ன பண்ணுகிறான் என்றால், 1 அரசர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அயல் நாட்டு பெண்கள் மீது மோகம் கொண்டானாம், அவர்கள் மீது அன்பு கொண்டானாம். கடவுள் மீது அன்பு இருந்த மனுஷனுக்கு இப்ப அயல் நாட்டு பெண்கள், அந்நிய மதத்தினை சார்ந்தவர்கள் மீது, பெண்கள் மீது அவனுக்கு மோகம் கொண்டானாம். 2வது, 700 பெண்களை, அந்நிய நாட்டு பெண்களை, அந்நிய ஸ்திரீகளை, இஸ்ரவேல் தேசத்துக்கு உட்படாத புறவினத்து பெண்களை 700 பேரை திருமணம் செய்து 300 பேரை வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டானாம். ஒரு காலத்தில் 1000 தகன பலி செலுத்தினவன், 1000 எரிபலி செலுத்தினவன் இன்றைக்கு 1000 பெண்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே தலைகள். ஒரு காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று இருந்தவன் இன்றைக்கு உலகத்தரமா பொல்லாத காரியங்கள்ல அவ்வளவு விருப்பமா, அவ்வளவு நாட்டமா, அவ்வளவு தீவிரமாய் காணப்பட்டான். 3வது, அன்றைக்கு ஆண்டவருக்கென்று பலிபீடம் கட்டி தூபம் காட்டினான். இன்றைக்கு 1000 பெண்களை திருமணம் செய்த அந்த பெண்களுக்கு வேண்டி அவங்க தெய்வங்களுக்கெல்லாம் அவன் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். இப்பவும் ஆண்டவர் அவனுக்கு தோன்றுகிறான். முதல்ல என்ன வர வேண்டும் என்று கேட்ட ஆண்டவர் இப்பொழுது அவனுக்கு தோன்றி, நீ கட்டளைகளை எல்லாம் மீறினாய், தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மீறினாய், கட்டளைகளை எல்லாம் மீறினாய். ஆகவே உனக்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிக்கப்படும். தாவீதின் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை மாத்திரம் உன்னுடைய சந்ததி ஆளுகை செய்யும் என்று சொல்லி, இந்த சாலோமோனின் கடைசி கால பாவம் இஸ்ரவேல் தேசம்
இரண்டாய் பிரிந்து இஸ்ரவேல் யூதா என்று 2 தேசங்களாய் பிரிவதற்கு சாலமோனுடைய பாவம் காரணமாயிருந்தது. ஆதியில ஆலயம் கட்டுவதிலும், ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவதிலும், ஆண்டவருக்கு தூபம் காட்டுவதிலும், ஆண்டவருடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து காணப்பட்ட மனுஷன் படிப்படியாய் அந்த ஆதி அன்பிலிருந்து விலகி அந்நிய ஸ்திரீகளோடும், அந்நிய தெய்வங்களோடும், அந்நிய வழிபாடுகளிலும் அவன் தீவிரமாய் காணப்பட்டான் என்று சொல்லி, அதனால் அவனுடைய முடிவு பரிதாபமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவரை அறிந்த காலத்துல முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் பெற்ற போது இருந்த ஆர்வமும், இருந்த துதிக்கிற விருப்பமும், வேத வாசிக்கிற விருப்பமும், சபைக்கு வரக்கூடிய விருப்பமும் இன்றைக்கு அந்த அளவுல இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், ஆதி அன்பிலிருந்து நீ தவறிவிட்டாய், மனம் திரும்பி ஆதி அன்புக்கு உன்னை ஒப்புக்கொள்ளு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆவியில தொடங்கி மாமிசத்துல முடிக்க போகிறீர்களா? நிறைய பேரு ஆவியில தான் ஓட்டத்தை தொடங்கினார்கள், ஊழியத்தை தொடங்கினார்கள், உபவாசத்தை தொடங்கினார்கள், சில காரியங்களை விசுவாசித்தார்கள். ஆனால் அதை முடிக்க முடியாதபடி தடுமாற்றத்தோடு கூட இன்றைக்கு காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நான் சபையில பிரசங்கிக்கும் போது ஒரு காரியம் நான் சொன்னேன். அது என்ன, ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள இருள் இருந்தது, அந்த இருளை ஆண்டவர் அகற்றி வெளிச்சத்தை கொடுத்தா நம்ம வெண்வஸ்திரம் தரித்து கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் வெண்வஸ்திரம் நமக்கு கொடுத்திருந்தாலும், நாம் வெண்வஸ்திரம் தரித்திருந்தாலும், நமக்கு உள்ளுக்குள்ள மறுபடி இருள் கவி இருக்கிறது. அந்த இருள் மாற்றப்பட வேண்டும். வெளியில வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறது போல உள்ளுக்குள்ளையும் வெளிச்சம் கடந்து வர வேண்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற காரிருள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். சபையில அல்லது சபை விசுவாசியை கவனித்து பாருங்கள். ஆரம்பத்துல இருந்த ஆர்வம், துதிப்பதில், சபை ஆராதனைக்கு அந்த கரெக்ட் டைம்ல வாரது எல்லாமே ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கு எல்லாமே பிரியமானவர்களே பேரளவுல கடமைக்கு நடக்கிறது போல இருக்கிறது. ஆதியில் உள்ள அன்பு இல்லை, ஆதியில் உள்ள ஜபம் இல்லை, ஆதியில் உள்ள வேத வாசிப்பு இல்லை, சபை ஆராதனையில ஆதியில இருந்த ஆர்வம் இப்ப இல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான சத்தியம். பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள், அப்படி இருக்கும்போது தொடர்ந்து முன்னேறாதபடிக்கு உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அத்தை 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முட்களுக்கு இடையில விழுந்த விதை அது பலன் கொடுக்காதபடி முட்கள் அதை நெரித்தது என்று சொல்லி, அப்படித்தான் நாமும் இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும், ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும், ஆண்டவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் காணப்பட்ட நாம் இப்பொழுது அந்த ஆவியும் இல்லாத, அனலும் இல்லாத, வெதுவெதுப்பான நிலையிலே காணப்படுகிறோம். எதனால என்று சொன்னா, நமக்கு நல்ல விருப்பம் இருக்கிறது ஆண்டவரை தேட, ஆராதிக்க. ஆனா உலக நாட்டங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக மனிதர்கள், உலக மாயை, சிற்றின்பங்கள் நம்மை நெருக்கி ஏவுவதனாலே நாம் கனி கொடுக்க முடியாத அளவுக்கு, நாம் சில நேரங்கள்ல பலன் கொடுக்க முடியாத அளவுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல அந்த தடுமாற்றத்தை வெளியில காண்பித்துக் கொள்ளாம நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது போல போலியாய் மனுஷருக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு வாலிபன் வந்து இயேசுவிடத்துல முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளைகளை எல்லாம் கடைபிடி. அவன் சொல்லுகிறான், என் சின்ன வயசுல இருந்தே நான் கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தால் சொல்லும் அப்படின்னு சொன்னப்போ
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்துல இன்னும் ஒன்று குறைவாய் இருக்கிறது. உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அவனோ துக்கத்தோடு போனானாம். காரணம், அவன் ஒரு பெரிய பணக்காரனாயிருந்தான். அவனுக்கு ஆண்டவரும் வேணும், அவன் இருக்கிற சொத்துல ஒன்றும் குறைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, முழுமையாய் என்னை பின்பற்ற விரும்பினால் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா. ஆண்டவரா பணமா என்று கேட்டபோது அவன் பணத்துக்கு பின்னால போனானே தவிர ஆண்டவருக்காக அந்த பணத்தை தியாகம் பண்ண அவன் விரும்பவே இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஒரு நபர் 40 நாள் தியான முடிவில் நானும் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்க ஒரு 10-15 நாள் தான் வந்திருக்கிறீங்க, 40 நாள் இருந்தாதான் நாங்கள் அவங்கள அர்ப்பணிக்க விடுவோம் அப்படின்னு. இல்லை பிரதர், நான் ஒழுங்கா வருவேன்னு சொன்னாங்க. அவங்க கட்டாயத்தின் பேரில், எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க கட்டாயத்தின் பேரில் 40வது நாள் கடைசி நாளில் அர்ப்பண விழாவில் நான் ஊழியத்திற்காக என்னை பூரணமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தார்கள். ஒரு சில நாட்கள் தான் அவங்க ஜெபத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவரை கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிறது, இந்த பக்கம் காணவே இல்லை. சில நேரங்களில் கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சது, அதனால எனக்கு வர முடியல அப்படின்னாங்க. இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன், உங்களால சரியா பின்பற்ற முடியுமா இருந்தா, ஆண்டவருக்காக தியாகமா அர்ப்பணித்து வாழ முடியுமா இருந்தா ஒப்பு கொடுங்க, இல்லாட்டா சாதா ஒரு விசுவாசியாக இருந்து போங்கன்னு சொன்னேனே, ஏன் கேட்கவில்லை அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுது நம்ம பண்ணக்கூடியது தப்பு தான் அப்படின்னு. ஆனாலும் அந்த லாபமான அதை நஷ்டமாக கருத விரும்பாம பவுல் லாபமானதை எல்லாம் நஷ்டமாய் கருதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். இங்க லாபமா ஒரு காரியம் வரும்போ ஆண்டவர் வேண்டாம், லாபமா ஒரு காரியம் வரும்போ ஊழியம் வேண்டாம், லாபமா ஒரு காரியம் வரும்போ ஜபமே வேண்டாம், சபையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போகிறார்கள். வேதத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய திருவுளத்தை நீங்க கடைசி வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் என்று அதுல நீங்க உறுதியாய் காணப்படுவென்றால் நீங்கள் கர்த்தரோடு நிலைத்திருப்பீர்கள். ஆதி அன்புக்கு இன்றைக்கு நிறைய பேர் திரும்ப வேண்டிய நிலையில் தான் காணப்படுகிறார்கள். தொடக்க காலத்தில் அவ்வளவு தீவிரமாய் காணப்பட்டவர்கள், சபை கட்டும் போதானாலும், சபையின் திறப்பு விழா நாளில் ஆனாலும், சபையில் உள்ள முக்கியமான ஆராதனைகளினாலும் முன்னால நின்று நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இன்றைக்கு அநேகரை காணவே இல்லை. என்ன என்று கேட்டா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கிற காரியங்களை பெருசா சொல்லுதாங்களே தவிர அந்த தடையை கடந்து ஆண்டவர் ஆராதிக்க வர முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு பொதுவாக நம்மள சொல்லுவாங்க, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பழமொழி. அதுபோல ஆகும். ஆரம்ப காலத்துல ஆண்டவரே ஆண்டவரே என்று அவ்வளவு தீவிரமா உபவாசித்து உடலை உரத்து நல்லா ஜெபித்து நல்லா வேதம் வாசித்து அவ்வளவு தீவிரமாய் காணப்பட்டதுல இன்னைக்கு 10% கூட தீவிரத்தை காண முடியவில்லை. ஏதோ கடமைக்கு ஏதோ அப்படி வந்து போகிறவர்களைத்தான் காண முடிகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதியில் இருந்த அன்பு இப்போது உனக்கு இல்லை என்பதுதான் உன்னிலே நான் காண்கிற பெரிய குறை என்று சொல்லுகிறான். ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமுள்ளாண்டுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆதி அன்புக்கு திரும்ப நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்துல ஒரு குறை காணப்படாதபடி நாங்கள் ஆதி அன்புல திரும்பி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் மறுபடியும் வாழ எங்களை தூக்கி நிறுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சரீரத்துல பலவீனம், பொருளாதாரத்துல தடை, வறுமை, வேலை கிடைக்காத சூழ்நிலை என்று சொல்லி பல விதத்தில் நெருக்கப்பட்டாலும் கூட